அனைவருக்கும் வணக்கம். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்ற குறளுக்கு ஏற்ற மாதிரி தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரையும் விசிக தலைவர் தொல் திருமாவளவனையும் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும். இப்போ விசிக தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். தொல் திருமாவளவன் அப்பாவுக்கே பெயர் வைத்தவர். அவர் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்தவர் தொல் திருமாவளவன் தான். இப்போ ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பெற்று மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ விடுதலை சிறுத்தை பொதுச் செயலாளர் ரவிக்குமார் சொல்கிறாரு, அதிமுகவுக்கு பதவி கொடுக்கக்கூடாதுன்னு. அப்போ நீங்கள் பதவிக்கு போங்க, நீங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறேன்னு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு கோடான கோடி நன்றி. நீங்கள் பதவிக்கு போங்க, அவங்களுக்கு ஏன் பதவி வேணாம் அப்படின்னு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அவங்க வராமல் நிறுத்திக்கிறாங்க. நீங்கள் நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுப்போம், நாங்கள் திமுகவுடன் எப்பயும் தொடர்பில் இருக்கோம்ன்றீங்க. அப்போ திமுக கூட நீங்கள் எதுக்கு தொடர்பில் இருக்கிறீங்க? நீங்கள் ஒரு தனி கட்சி, நீங்கள் எல்லோரும் தனித்தனி கட்சி தலைவர். நீங்கள் உங்கள் கட்சிக்கு நீங்கள் தலைவரா இல்லது திமுக தலைவரான்னு தெரியல. நீங்கள் தன்னிச்சையாக செயல்படுங்க. காற்றுள்ள போது தான் தூர்த்தி கொள்ள முடியும். இப்போ பதவி அதிகாரம் இருக்குன்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதுக்காக தான் மக்கள் எல்லாம் உங்களை தலைவராகவும் பொது செயலாளராகவும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ எங்கள் தலைவர் விசிக தலைவர் பதவிக்கு வரணும் அப்படின்ட்டு எங்களுக்கெல்லாம் ஆசை கிடையாதா? இது எப்பயுமே வர முடியலையேன்னு நாங்கள்லாம் ஏங்கிக்கிட்டு இருந்த நேரம், இந்த நேரம் நீங்கள் பதவிக்கு போய் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்று மக்களுக்கு நல்லது செய்யணும். உங்களுடைய பதவி, தலைவர் பதவி, பொதுச் செயலாளர் பதவி, எல்லா பதவியும் அதை மட்டும் நீங்கள் எப்பயுமே தக்க வச்சுக்கிறதுக்கு அது தலைவர் கிடையாது. மக்களுக்கு நல்லது. உங்களுடைய சாதனை என்ன? நீங்கள் ஆட்சி அதிகாரம் எப்போவுமே இல்லாமல் இருந்தது. அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு போய் பங்கு வாங்கி மக்களுக்கு நல்லா செஞ்சு அதுதான் உங்களுடைய சாதனை. எப்பயுமே திமுக தலைவர் கூடயே இருக்கிறது உங்களுடைய சாதனை கிடையாது. நீங்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பெற்று மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். எப்போ சட்டமன்றத்தை தொங்கிக்கிட்டே இருக்கிற சட்டமன்றத்தை அதை எப்போ அறுத்து விடலாம் அப்படின்னு திமுகவுடன் கூட்டணியிலே தான் நாங்கள் தொடர்றோன்னு சொல்லாதீங்க. திமுகவுடைய கூட்டணியே உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா மக்கள் திமுகவோட கூட்டணியிலே நீங்கள் இருக்கணும்னு உங்களை தேர்ந்தெடுக்கலை. நீங்கள் தலைவராக இருந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் உங்களை தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால் தயவுசெய்து நீங்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பெற்று மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ட்டு நான் மக்களுடைய சார்பாக, இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய சார்பாக நான் கேட்டுக்கிறேன். ஒருத்தன் மேலேயும் போகாமல் ஒரு கீழேயும் இல்லாமல் நடுவில் ஒரு கயிற்றுல தொங்கிக்கிட்டு இருக்கிறான், மரத்துலேருந்து ஆபத்தில் இருக்கிறான்னா அவனை பக்கத்தில் சேர் போட்டு எப்படா அவன் அருந்து விழுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடாது. அவனை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்றது தான் பார்க்கணும். எனக்கு ஒரு கண்ணு போனாலும் எதிரிக்கு 2 கண்ணும் போகணும் அப்படின்னுலாம் நினைக்காதீங்க. நீங்கள் தாவேகா தலைவருடன் 5 வருஷமும் இணைந்து செயல்பட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும். இது அமமுக எம்எல்ஏ என்ன சொன்னார்? தன்னிச்சையாக சட்டமன்றத்தில் நான் 5 வருஷமும் மாண்புமிகு முதலமைச்சர் கூட இருப்பேன்னு சொன்னார். அதுமாரி நீங்கள் தன்னிச்சையாக முடிவெடுங்க, நல்ல முடிவாக எடுக்கணும். நீங்கள் அந்த ஆட்சி 5 வருடமும் தொடரணும். நீங்கள் எல்லாரும் அவரை அவர் கூட இருந்து பணி செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.